Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.7 கொஸ்டின் தான் படிக்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் படிக்கலாம். ப்ரூவ் தட் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b ப்ளஸ் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b ப்ளஸ் cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b ப்ளஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b ஈக்குவல் டு 1. ஸோ பெரிய டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு டேர்மாக நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் எது காமனாக நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே sin ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு sin ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ நான் ஒரு sin ஸ்கொயர் ஏவை காமனாக எடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ ரிமைனிங் பார்ட் இங்கே என்ன இருக்குது? ரிமைனிங் cos ஸ்கொயர் b இருக்குது, இங்கே sin ஸ்கொயர் b இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த 2 டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த 2 டேர்ம்ஸில் என்ன நமக்கு காமனாக இருக்குது பாருங்கள். 2 டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணால் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் bலையும் ப்ளஸ் போட்டுட்டு cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b இருக்கு இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு cos ஸ்கொயர் a, இங்கே ஒரு cos ஸ்கொயர் a, 2 டேர்ம்ஸ்லையுமே cos ஸ்கொயர் ஏவை காமனாக எடுத்துருங்க. cos ஸ்கொயர் ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு இருக்கும்? sin ஸ்கொயர் b ப்ளஸ் cos ஸ்கொயர் b. ஸோ ஐடென்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a அப்படின்னா அதனோட ஆன்சர் என்ன நமக்கு? 1. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், sin ஸ்கொயர் b வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும். cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 1. சேம் இங்கேயும் பாருங்கள், sin ஸ்கொயர் b ப்ளஸ் cos ஸ்கொயர் பியோட ஆன்சர் 1 இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் பார்ட்டில் நம்ம sin ஸ்கொயர் a இன்ட்டு 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் a இன்ட்டு 1 வந்துருமா? இப்போ இதனோட ஆன்சர் பாருங்கள், வேரியபிள்ஸ் ஒன்றா இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் a இருக்கு இல்லையா? ஸோ இதனோட ஆன்சர் நமக்கு 1 கிடைக்குது, விச் இஸ் RHS. பாருங்கள், RHS கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் RHS. ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பாருங்கள். 2 டேர்ம்ஸாக நீங்கள் எப்போவுமே ஃபேக்ட்ரி பிரிக்கும் போது 2 டேர்ம்ஸாக நீங்கள் ஃபேக்ட்ரி பிரிப்பீங்களே, அதே சேம் தான். ஃபேக்ட்ரி பிரிக்கிற மாதிரி தான் இங்கேயும் 2 டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணால் சேம் லைக் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா sin ஸ்கொயர் ஏவும் sin ஸ்கொயர் ஏவும் இருக்குது இல்லையா? ஸோ அதை ஒன்று காமனாக எடுத்திருக்கேன். ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது அப்போ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியாச்சு. பாருங்கள், cos ஸ்கொயர் b இருக்குது, இங்கே sin ஸ்கொயர் b எழுதியாச்சு. ப்ளஸ் இப்போ இந்த 2 டேர்ம்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோம். cos ஸ்கொயர் ஏ ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய sin ஸ்கொயர் பியும் cos ஸ்கொயர் பியும் அப்படி எழுதியிருக்கோம். இதனோட ஆன்சர் 1, இதனோட ஆன்சர் 1. சரிங்களா? அப்போ sin ஸ்கொயர் ஏவையும் cos ஸ்கொயர் ஏவையும் எழுதியாச்சு. ஸோ அதை 2 ஆட் பண்ணாலும் நமக்கு ஐடென்டிட்டியில் ஆன்சர் 1ன்னு தெரியும். ஸோ அது 1ன்னு சொல்லியிருக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.